अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 24 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் ஆணி மாதம் 10ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, தனுர் தசமி திதி. வளர்பிறை தசமி ரொம்ப ஒரு விசேஷமான திதி. எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் காரியங்கள் ஆரம்பிக்கணும்னாலும் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், அதுலேயுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியே கொடுக்கும். இன்றைய நாள் அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக துலாம், தனுசு, விருச்சிகம், மகரம் அண்ட் கடகம் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கு. மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக ரிஷபத்துக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதத்துலையுமே லாபம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், கவர்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா இருக்கும். பெண்களுடைய ஆசீர்வாதம், சப்போர்ட் இருக்கும். வீட்டுல அந்யோன்யம் இருக்கும். அமோகமான நாளுடைய குளிர சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கப்பட்டு நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் இருந்து வெளிவருவது, வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகுது, சந்தோஷமான பிரயாணம், பெரிய சந்தோஷம், பெண்களுக்கு ஆதாயம், துக்கங்கள்ல இருந்து வெளிவருவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. அருமையான ஒரு காம்பினேஷன். பொதுவாக ஆடல், பாடல், கலை, கச்சேரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து திருக்கோணத்துல ராகு இருக்கும்போது மெயினா வண்டி வாகனங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டா ஜுரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றபடி மெயினா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நாள். வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. சூப்பரா இருக்கீங்க. பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக நாள் இருக்கப்படுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி, ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. பர்ஃபெக்டா பிளான் பண்றது, எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கிறது, வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்கிறது, மன சாந்தியா இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப ஆனந்தமா இருக்கக்கூடிய நாள். எல்லா வேலைகளும் நடக்கும். என்னக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மன சந்தோஷம், பெரிய மேன்மை, எடுத்த காரியங்கள்ல வெற்றி, எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இடமாற்றம் கொடுக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும். சுப செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கப்படுது. மெயினா கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல புது விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க. சுப செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் வரும். குரு பார்வையில் உட்கார்ந்து இருக்கனால செலவு மட்டும் சொல்ல முடியாது. பண வரவுகளும் கொஞ்சம் தாராளமாக வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கப்படுறது. மெயினா குடும்பத்துல யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய
தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. அதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லுவது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுப்போம். அது இன்றைய நாள் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா லலிதா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், சந்தோஷம், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம். அது மைண்ட் மட்டும் எங்கேயோ இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். மெயினா கேம்ஸ், இந்த அனிமேஷன் இதுலலாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். கலை உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். இப்போ பார்த்துக் கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். பரியஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால மெயினா பிரயாணங்கள்ல ஆதேசம் சந்தோஷமா இருக்கும். நிறைய புது விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணணும்னு தோணும். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ஃபேமிலி கூட அந்யோன்யம் நல்லா இருக்கும். எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோல்டன் பீரியட். பெரிய பொருளாதார ஏற்றம், நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுது. எடுத்த காரியங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கறது, தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது, எல்லாருடைய துணை இருக்கிறது, எவனுமே எதிரி கிடையாதுங்கிற அளவுக்கு போகும். மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும். தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓயும். நிறைய பேருக்கு பெரிய வெற்றி கொடுக்கும். ஒரு சில பேருக்கு புதிய முயற்சிகள் எடுத்து கையாண்டு அது பெரிய சக்சஸ் ஆகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூர பிரயாணத்தில் கவனமா இருக்கணும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். தாத்தா இல்ல பாட்டி யாரு இருந்தாலும் அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனை வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்திலுமே அவசரப்படாம இருக்கிறது நிறைய நல்லது பண்ணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி. அதாவது ஒரு சில பேருக்கு திடீர் செலவுகள் இருக்கும். அடிவயிறு, உஷ்ணம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி நம்ம நினைக்கிறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா நல்லாவே நடக்கும். நான் அஷ்டமத்துல சந்திரன்னா சில குழப்பங்களை கொடுப்பாரு. அந்த குழப்பங்கள் சும்மா ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினா உடம்பு உஷ்ணம் தான் ஜாஸ்தியா பிரச்சனை கொடுக்குற மாதிரி பார்க்குது. அதை மட்டும் பார்த்துக்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீம நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பந்து சமஸ்த மங்களாணி அவன் சோழகம் வந்து ததாஸ்திர நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.